Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாநகராட்சி வடசென்னை பகுதியில் தூய்மை பணியினை தனியாருக்கு மாற்ற முனையும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வரும் 14ஆம் தேதி அதிமுக சார்பில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை மாநகராட்சி வடசென்னை பகுதியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு மாற்ற முனையும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தற்பொழுது பணிபுரிந்து வரக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தொடர்ந்து பணிபுரிந்திடவும் அவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் 14/7/2025 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மண்டலம் 4 முதல் டோல்கேட் வரை நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் சென்னை மாநகராட்சி வடசென்னை பகுதியில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் சுமார் 2000 தற்காலிக தூய்மை பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசும் சென்னை மாநகராட்சியும் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு தூய்மை பணியினை மேற்கொள்வதற்கான ஒப்பந்த ஆணையை வழங்கியுள்ளது. இதனால் அப்போதைய திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சி 2007ஆம் ஆண்டு முதல் பணியமர்த்தப்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய வேலையை கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் மேலும் வடசென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட மண்டலங்களில் பணிபுரியும் 2000 பேரும் அதேபோல மண்டலம் 4 வசித்து வருவதாக தெரிகிறது. 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் பிரச்சாரத்தின் போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் சென்னை மாநகராட்சியில் NULM திட்டத்தின் கீழ் பணிபுரியும் சுமார் 12,000 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் தேர்தல் வாக்குறுதி அளித்ததோடு தூய்மை பணியாளர்களுடைய பணியினை நிரந்தரம் செய்ய கோரி சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் வழங்கி உள்ளார் என்று பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2021 திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடன் சென்னை மாநகராட்சியுடைய தூய்மை பணியினை மேற்கொள்வதற்கான திட்டத்தையே தனியாருக்கு வழங்க திட்டம் தீட்டி தற்போதைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் இதனால் சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது 2007ஆம் ஆண்டு அப்போதைய திமுக ஆட்சியில் மாநகராட்சியில் பணியமர்த்தப்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்ந்து பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்று தூய்மை பணியாளர்கள் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மீதும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் மீதும் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வடசென்னை பகுதி மண்டலம் 4 குடியில் இருந்து வரக்கூடிய 2000 தற்காலிக தூய்மை பணியாளர்கள் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசின் இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்டிருப்பதையும் சுமார் 15 முதல் 17 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்து வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி வடசென்னை பகுதியில் தூய்மை பணியினை தனியாருக்கு மாற்ற முனையும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தற்போது பணிபுரிந்து வரக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தொடர்ந்து பணிபுரிந்தவும் அவர் நிரந்தர பணியாளர்களாக நியமனம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் 14/7/2025 திங்கட்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் மண்டலம் 4 முதல் டோல்கேட் வரை மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் BPP பரமசிவம் XMLA அவர்கள் தலைமையிலும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு RS ராஜேஷ் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.